Hello friends. So நம்ம இன்னைக்கு பார்க்க போது செகண்ட் கொஸ்டின். If selling an article for rupees 820 causes 10% loss on the selling price, then find its cost priceன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸோடைய நம்பர் வந்து 820, லாஸ் ப்ரைஸோடைய நம்பர் வந்து 10%. இதில் வந்து கேட்டிருக்காங்க தென் ஃபைண்ட் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ்னு அப்படி கேட்டிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ்னு கேட்டிருக்காங்க. வந்து நம்ம இதில் வந்து எழுதணும். இப்போ வந்து எஸ்பி எத்தனை 820, எஸ்பி வந்து 820. அதுக்கு பிறகு லாஸ் வந்து எத்தனை, இங்கே எத்தனை வந்து கொடுத்துருக்காங்க 10%. அதுக்கு பிறகு இங்கே பாருங்க தென் ஃபைண்ட் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம சிபி மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். சிபி ஆனால் நமக்கு சிபி என்னதுன்னு தெரியாது, ஆனால் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சிபி என்னதுன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ சிபி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கும்? ஃபார்முலா. நம்மளுக்கு வந்து எல்லாமே ஃபார்முலா தான் தெரியும். இப்போ வந்து இந்த சிபியோடைய ஃபார்முலா எழுதிடலாம். சிபி இஸ் ஈக்குவல் டு 100 by 100 minus loss போட்டுட்டு into SP. இப்போ வந்து அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிட்டுனா நம்ம வந்து செய்திடலாம். இப்போ வந்து 100 வந்து அப்படியே போட்டுருங்க. 100 லாஸ் என்னது 10, இன்னும் இருக்குது 10 அப்படி போட்டுருங்க. இன்ட்டு எஸ்பி வந்து நம்மளுக்கு என்னது 820. இனி வந்து என்ன செய்யணும்? இனி வந்து இது வந்து மைனஸ் பண்ணிடலாம். 100 போட்டுருங்க. 100 minus 10, 110 எத்தனை 100ம் 10ம் 90 வருது. 90 into 820. இப்போ வந்து இப்படி வந்துட்டா அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டிடலாம். எதெல்லாம் வெட்டணும்? இது இருக்கு, அடுத்தது இது இருக்கு. இப்போ வெட்டியாச்சு. இனி வந்து 9ம் 820யும் வெட்டணும். வெட்டுறதுக்கு நம்மளுக்கு வெட்ட தெரியாது. அதனால என்ன செய்யணும்? இப்படி காதை போட்டு கிராஸ் காதில் எல்லாருக்கும் தெரியும் எப்படி மல்டி 120யும் 9ம் 9 is 9, 2 9 is 18, 1 9 is 9, 2 9 is 18, 3 9 is 27, 4 9 is 36, 5 9 is 45, 6 9 is 54, 7 9 is 63, 8 9 is 72, 9 9 is 81, 9 9 is 81, 0 2 1 இறக்க 10, 1 9 is 10, 1 9 is 9, 0 10, 10 9 எத்தனை 9 8 7 5 4 3 2 1 1. அடுத்தது போகாது. அடுத்தது புள்ளி வச்சுட்டு 1 வச்சுருங்க. வச்சு 20 1 அப்படி போயிட்டே இருக்கும். போயிட்டு நம்ம வந்து அது வந்து கண்டுக்கக்கூடாது. அது போயிட்டே இருக்கும். நிறைய இதாக இருக்குது, போயிட்டே இருக்கும். வந்து 90 ஆன்சர் வந்து என்ன கிடச்சிருக்கு? இங்கே 1 இருக்குது. 91.1 91.1 into 10 கிடச்சிருக்கு. இப்படிதான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அப்புறம் ஆன்சர் ஈஸியாக கிடச்சிட்டு இந்த புள்ளி வந்து இங்கே வர டைமில் இந்த புள்ளி வந்து கட் ஆயிரும். இந்த 10 வந்து இப்போ வந்து இந்த புள்ளி இருக்குது, நம்ம இந்த புள்ளி வந்து எடுக்கணும். அதனால இந்த புள்ளி வந்து இங்கே வர டைமில் அதாவது இங்கே வர டைமில் இந்த புள்ளி வந்து கட் ஆயிரும். இந்த 10க்கும் நீங்கள் கண்டுக்காதீங்க. அஜம் நம்மளுக்கு போகாது. அதனால இந்த நான் என்ன சொன்னேன், இந்த புள்ளி வந்து இங்கே வர டைமில் என்ன ஆயிரும்? இந்த 1 இங்கே பழைய மாதிரி ஆயிரும். 911 இப்படி தான் ஆயிரும். இந்த புள்ளி வந்து இங்கே பாருங்க, இந்த புள்ளி வந்து நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த புள்ளி வந்து இங்கே வர டைமில் புள்ளி வந்து அழிஞ்சிடும். இங்கே வர டைமில் புள்ளியும் அழிஞ்சிடும். அதனால இந்த 1 வந்து இங்கே வந்துடும். அதனால தான் ஆன்சர் என்ன இருக்குது 911. இதுதான் அதுக்குள்ள ஆன்சர். இப்போ வந்து நெக்ஸ்ட் சம், தேர்ட் சம் பார்க்கலாம். If the profit earned on selling an article for 810 is the same as loss on selling it for rupees
530. Then find the cost price of the article. இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து என்ன கேட்டிருக்கு, ப்ராஃபிட்டும் லாஸும் கேட்டிருக்கு. ஆனால் ப்ராஃபிட்டும் லாஸும் வந்து சேமு. அதனால நம்ம வந்து ப்ராஃபிட்டும் லாஸோடைய இது எழுதணும், என்னது ஃபார்முலா. ப்ராஃபிட்டும் லாஸும் ஃபார்முலா எழுதணும். அதுக்கப்புறம் வந்து ஃபார்முலா எழுதிடலாம். இப்போ வந்து ப்ராஃபிட்டை இப்படி போட்டுக்கோங்க. ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு, ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா என்னது, எஸ்பி மைனஸ் சிபி. அதுக்கப்புறம் லாஸுடைய ஃபார்முலா என்னது, சிபி மைனஸ் எஸ்பி. இப்போ வந்து ப்ராஃபிட்டோடைய விலை தான் 810, லாஸோடைய விலை வந்து 530. இப்போ வந்து தென் ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் திஸ் ஆர்டிக்கிள் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து என்னது ப்ராஃபிட், இப்போ வந்து ப்ராஃபிட் எஸ்பி என்னது, எஸ்பி 810 rupees, 810 மைனஸ் சிபி வந்து நம்மளுக்கு என்னதுன்னு தெரியாது, அப்படியே சிபி போட்டுருங்க. அதுக்கப்புறம் லாஸ் வந்து சிபியும் என்னதுன்னு நம்ம தெரியாது, அப்படியே போட்டுருவோம். அதுக்கப்புறம் எஸ்பி எங்க என்ன இருக்கு, எஸ்பி செல்லிங் ப்ரைஸ் தான் எஸ்பி என்ன இருக்கு, எஸ்பி 530 rupees, 530. இப்போ வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து ப்ராஃபிட்டு, இது வந்து லாஸ்ன்னு இப்படி போட்டுடலாம். அடுத்து வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக எழுதிடலாம். 810 மைனஸ் சிபி இஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் 530. இப்போ வந்து இந்த சிபி வந்து இங்கே போயிட்டுனா ப்ளஸ் ஆயிரும், ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே போயிட்டுனா ப்ளஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த இங்கே போயிட்டுனா ப்ளஸ் ஆயிரும். அது வந்து நம்ம எப்படி எழுதணும், 810 ப்ளஸ் 530. இங்கே போயிட்டு நம்ம வந்து ப்ளஸ் எழுதிடணும். இட்ஸ் ஈக்குவல் டு சிபி வந்து இதுன்னா போனோம் ப்ளஸ் சிபி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணால் 810 530 ப்ளஸ் பண்ணால் 1340 வருது. இஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்து சும்மா சிபி இருக்கு, சும்மா சிபி இருந்தால் 1 தான். இங்கே வந்து சும்மா சிபி இருந்தால் 1. அப்போனா 1 சிபி இது 2 சிபி. இப்போ ஆன்சர் வந்து இது ரெண்டும் டிவைட் பண்ணோம். இப்போ வந்து டிவைட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த காது கொடுத்து டிவைட் பண்ணிடலாம். இந்த காது கொடுத்து டிவைட் பண்ணோம். 6 12 0 இறக்குனா 4 7, அதுக்கப்புறம் 4 0 1 இருக்குன்னா இங்கே போகாது, 0 ஆன்சர். இப்போ சிபி இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் 670. ஆன்சர் 670. இப்போ வந்து ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிட்டு. ஆன்சர் வந்து சிபிஎம் ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன கேட்டிருந்தாங்க, இதுக்கு கொஸ்டின் என்னது, இஃப் த ப்ராஃபிட் அண்ட் ஆன் செல்லிங் ப்ரைஸ் இது கேட்டிருந்தாங்க. தென் ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கிள்னு கேட்டிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ்னால் சிபி. நம்மளுக்கு வந்து சிபிக்கா ப்ரைஸ் தெரியாது, நம்ம இப்போ வந்து கண்டுபிடிச்ச ஆன்சர் தான் 670. அடுத்த சம் வந்து 4th சம். இஃப் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 rulers இஸ் த சேம் ஆஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 rulers, தென் ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 rulers அதேமாரி சேம் ஆஸ் த காஸ்ட் ப்ரைஸும் அதேமாரி சேம் ஆஃப் 50 rulers இங்கே வந்து கேட்டிருக்காங்க. தென் ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இங்கே ப்ராஃபிட் மட்டும் கேட்கல, ப்ராஃபிட் கேட்டால் நம்ம வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜோடைய ஃபார்முலா எழுத வேண்டாம், ப்ராஃபிட்டோடைய ஃபார்முலா எழுதி அப்படி செய்தலாம். இங்கே வந்து ப்ராஃபிட்
பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்போனா நம்ம வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜோடைய ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து செய்யலாம். இப்போ வந்து லெட் சிபி ஆஃப் ஒன் ரூலர், சிபி ஆஃப் ஒன் ரூலர் வந்து எக்ஸ். நான் இப்போ வந்து சிபி ஆஃப் ஒன் ரூலர் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். இங்கே வந்து கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, if the selling price of 10 rulers, if the selling price of 10 rulers is the same, அதே மாதிரி cost price of 15 rulers, then find the profit percentage ன்னு அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து let சிபி ஆஃப் ஒன் ரூலர் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். எக்ஸ்ன்னு நம்ம எக்ஸ்ன்னா நம்மளுக்கு எக்ஸ்ன்னு அதில் வேல்யூ என்னதுன்னு தெரியாது, அதனால நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அடுத்தது பாருங்கள், சிபி ஆஃப் 15 ரூலர், காஸ்ட் ப்ரைஸ் தான் சிபின்னா இருக்குது. சிபி ஆஃப் 15 ரூலர் இங்கே எழுதலாம். சிபி ஆஃப் 15 ரூலர் இஸ் ஈக்குவல் டு 15x. எக்ஸ் இருக்குலாம், இங்கே எக்ஸ் இருக்குது, அதேமாரி 15x போட்டுருங்க. அதுக்கப்புறம் எஸ்பி ஆஃப் ஒன் ரூலர், எஸ்பினா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒன் ரூலர் இஸ் ஈக்குவல் டு எழுதலாம். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒன் ரூலர் இஸ் ஈக்குவல் டு என்னது 15, என்ன இருக்குல்ல அது 15x by 10. 10 ஏஜுக்கு நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க, 10 நம்ம ஏஜுக்கு போட்டிருக்கோன்னு கேட்பீங்க. 10 வந்து என்ன இருக்குது, இந்த செல்லிங் ப்ரைஸோட இதை 10, அதனால நம்ம வந்து இங்கே 10ன்னு போட்டுக்குவோம். நம்ம வந்து இந்த 3 ஸ்டெப்பும் படிக்கணும். இந்த 3 ஸ்டெப்பும் வந்து கட்டாயம், இந்த 3 ஸ்டெப்பு நம்ம படித்தாலே நம்ம அடுத்தது எழுதிடலாம். இந்த 3 ஸ்டெப்பும் கட்டாயம் படிக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த 3 ஸ்டெப்பை காணாமலே படிக்கணும். லெட் சிபி ஆஃப் ஒன் ரூலர் எக்ஸ், சிபி ஆஃப் 15 ரூலர் 15x, எஸ்பி ஆஃப் ஒன் ரூலர், இது 3 ஸ்டெப்பும் கண்டிப்பாக காணாமல் படிக்கணும். அடுத்தது கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, தென் ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ். பாருங்கள், தென் ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இப்போ வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜோடைய ஃபார்முலா வந்து நீங்கள் கட்டாயம் படித்து வைக்கணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜோடைய ஃபார்முலா ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100. இதுதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜோடைய ஃபார்முலா. இப்போ வந்து நம்ம வந்து எழுதிடலாம். இப்போ வந்து ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா என்னது, இப்போ வந்து இன்னொருக்கா நான் திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு இது வந்து புரியாட்டா இன்னொருக்கா சொல்கிறேன். ப்ராஃபிட் பர்சன்டேஜோடைய ஃபார்முலா ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100. இப்போ வந்து ப்ராஃபிட் என்னது, ப்ராஃபிட்டோடைய ஃபார்முலா என்னது, எஸ்பி மைனஸ் சிபி பை சிபி இருக்கலாம், என்ன இருக்குது இதில் சிபி இருக்கலாம், அதில் சிபின்னு அப்படி போட்டுருங்க. இன்ட்டு 100 இருக்கலாம், அதுவும் இப்படி 100ன்னு போட்டுருங்க. அப்போ 100ன்னு போட்டுருங்க. ஆனால் எஸ்பி இப்போ அந்த எஸ்பியோடைய நம்ம எஸ்பி ஆஃப் ஒன் ரூலர் எத்தனை 15x by 10 மைனஸ், இங்கே பாருங்கள் எஸ்பி கூட இது வந்து எஸ்பி, இது வந்து சிபி பார்த்துக்கோங்க. இது வந்து எஸ்பி, இது வந்து சிபி. வந்து எஸ்பியோடைய நம்பர் என்னது 15x by 10. அதுக்கப்புறம் சிபி கேட்டிருக்காங்க. சிபியோடைய நம்பர் என்னது எக்ஸ் பை, இது பாருங்கள் இல்லையும் பை சிபியோட நம்பர் என்னது எக்ஸ் அப்படி போட்டுட்டு வேறு என்ன பண்ணோம் இன்ட்டு 100. இனி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எப்படி எடுக்கணும், சைடாக எல்சிஎம்னு போட்டுக்கோங்க. நம்ம வந்து போட்டால் தான் நம்மளுக்கு மறக்காது. எல்சிஎம் எப்படி எடுக்கணும், எப்படி இப்போ வந்து ஈக்குவல் டு டி போட்டுருங்க, இப்படி டேஷ்னு போட்டுருங்க. இப்போ வந்து 10 இருக்குது, 10xன்னு போட்டுருங்க. 10x அதுக்கப்புறம் 15x போட்டுருங்க. 15x மைனஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கேயும் 10x போட்டுருங்க.
எல்லாரும் கேட்பீங்க, இங்கே ரெண்டுமே 10x இருக்குது, அது எப்படி சாத்தியமாகணும் அப்படி கேட்குங்க. அப்படி தான் வரும். இதுதான் நம்ம ஈஸியான ஸ்டெப்பு, எல்லாத்தோட இதுதான் ஈஸியான ஸ்டெப்பு. வேற எல்லாம் எஜோன இடுக்கி மாட்டி போடுவாங்க. ஆனால் இதுதான் ஈஸியான ஸ்டெப்பு. பாருங்கள், நம்ம எல்சிஎம் என்னோக்கா சொல்லித்தாரு. இங்கே வந்து எல்சிஎம் நம்ம எடுக்கிறோம்ல, அதில் நம்ம க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணணும். பாருங்கள், இந்த 10 இது 15x ஃபஸ்ட்டு என்னது 15x அப்படியே போட்டுருங்க. இந்த 10 இதுக்கு இந்த 10 இதுக்கு 10x இங்கேயும் 10x அப்படி போட்டாச்சா, இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 100 இருக்குது, அதேமாரி 100 போட்டுருங்க. இனி வந்து என்ன செய்யணும், இனி வந்து 15xும் 10xும் மைனஸ் பண்ணோம். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் பண்ணலாமா. 15 10 5 0 ஆன்சர் 5x by 10x into 100. இது என்ன செய்யணும், ரொம்ப ஈஸி. இதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நம்ம கட் பண்ண வேண்டாம், கட் பண்ணணுமா வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து கட் பண்ண வேண்டாம், நம்ம வந்து 5 டேபிளுக்கே கொடுத்துடலாம். நம்ம வந்து கட் பண்ணால் நம்மளுக்கு வந்து அடுத்தது வந்து கொடுக்க முடியாது, அதனால நம்ம வந்து கட் பண்ணிடலாம். 1 5 is 5, 2 5 are 10. இப்போ 2 5 are 10 இருக்கா, 2 டேபிளுக்கு போகும். 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 5 2s are 10. இப்போ வந்து 5 2s are 10, அடுத்தது இந்த 0 அப்படியே போட்டுருங்க. இப்போ வந்து ஆன்சர் 50%. இன்னாருக்கு ஆன்சர் இஸ் 50%. ஸோ இதுதான் ரொம்ப ஈஸி. என்னக்கா ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு புரியாட்ட சொல்லி கொடுக்கேன். இப்போ வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் நீங்களே படித்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா லெட் சிபி ஆஃப் 1 ரூலர் எக்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜோடைய ஃபார்முலா ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100. இது ப்ராஃபிட். இப்போ ப்ராஃபிட்டோடைய ஃபார்முலாவையும் ப்ராஃபிட் பர்சன்டேஜோடைய ஃபார்முலாயும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த நிறைய இது இருக்கும், இந்த ஃபார்முலா ஃபுல்லாக நம்மளுக்கு படிச்சுட்டாலே நம்ம வந்து எல்லாமே ஈஸியாக எழுதிடலாம். அதனால நம்ம வந்து ஃபார்முலா நல்லா படித்து வச்சுக்கோங்க, தரவை தண்ணி மாரி படித்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜோடைய ஃபார்முலா இது ஃபார்முலா எழுதிட்டோமா. இனி ப்ராஃபிட் இதோடைய ஃபார்முலா என்னது, எஸ்பி மைனஸ் சிபி. அதுக்கப்புறம் சிபி இதில் போட்டு இன்ட்டு 100. அதுக்கப்புறம் எஸ்பியோடைய வேல்யூ வந்து 15x by 10. அதுக்கப்புறம் மைனஸ் போட்டுட்டு சிபியோடைய வேல்யூ என்னது எக்ஸ் அப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே கீழேயும் சிபி மைனஸ்னு எக்ஸ், அது இன்ட்டு 100 அப்படி போட்டுக்கோங்க. நான் அப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். போட்டாச்சா. இப்போ வந்து அதுக்கப்புறம் 15 இப்போ க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் எல்சிஎம் க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து 15x அப்படியே போட்டுக்கோங்க. 15x அடுத்தது 10 இங்கே 10x இங்கேயும் 10 இங்கே ஃபஸ்ட்டு வந்து என்னது மைனஸ் 10x இப்படி இங்கே போட்டுருக்கலாம், இங்கேயும் 10x இப்படி போட்டிருக்கலாம், இன்ட்டு 100 அப்படி போட்டிருக்கலாம். அடுத்து 15 10 மைனஸ் பண்ணோம், இன்னும் மைனஸ் பண்ணியிருக்கு 5 ஆன்சர் 5x by 10x இன்ட்டு 100 அப்படி போட்டாச்சு. இனி வந்து இனி வந்து வெட்டணும். 1 5 5 2 5 7 1 2 is 2 2 2 are 4 5 2 are 10. அடுத்து இங்கே 0 இருக்குது, அதுதான் 0. ஆன்சர் 50%. இதுதான் 5th சம். வந்து some articles are bought at 2 for ₹15 and sold at 3 for ₹25. Find the இங்கே வந்து gain பர்சன்டேஜ்னு கேட்டிருக்கு. ஃபைண்ட் த கெயின் பர்சன்டேஜ்னு கேட்டிருக்கு. கெயின்னா ப்ராஃபிட். இப்போ வந்து ப்ராஃபிட்டும் மேம் வந்து இப்படி கேட்பாங்க, கெயின்னா ப்ராஃபிட். அப்போ எல்லோரும் நினைப்போம் கெயின் வந்து நம்ம எங்கேயோ படித்த மாதிரி தெரியலையே. கெயின்னா ப்ராஃபிட். ப்ராஃபிட்னா அஜே ஃபார்முலா தான். இன்னொன்று இருக்குது கெயின் பர்சன்டேஜ் தான் இருக்குது. கெயின் பர்சன்டேஜுக்குன்னா அது வந்து வேறு ஃபார்முலா. இப்போ வந்து நம்ம இது செய்யலாம். ஸோ நம்ம வந்து என்ன இருக்கா அந்த கொஸ்டினை ரிப்பீட் பண்ணலாம். சம் ஆர்டிகிள்ஸ் ஆர் ப்ராட்னா ஆர் பாட்னா எஸ்பி செல்லிங் ப்ரைஸ், சோல்டுனா பாட்னா எஸ்பிஆர், ப்ராட்னா சிபி, சோல்டு தான் எஸ்பி.
என்னக்கா சொல்கிறேன், நான் ஃபஸ்ட்டு தெரியாமல் சொல்லிட்டேன். பாட்னா எஸ்பின்னு. பாட்னா சிபி, சோல்டுனா செல்லிங் ப்ரைஸு. இப்போ வந்து நோட்டில் வந்து செய்யலாம். இப்போ வந்து நோட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாட்னா சிபி. ஃபஸ்ட்டு வந்து என்ன போடலாம், ஃபஸ்ட்டு வந்து எது செய்யலாம், செல்லிங் ப்ரைஸை செய்யலாம். எஸ்பி ஆஃப் இது வந்து சம் ஆர்டிகல்ஸ்னு கேட்டிருக்கு. இங்கே பாருங்க, சம் ஆர்டிகல். நம்ம வந்து எஸ்பி ஆஃப் ஒன் ஆர்டிக்கல்னா 3 for 25 அப்படின்னா 25/3. அதுக்கப்புறம் சிபி என்ன பாட்டு தான் சிபி ஆஃப் ஒன் ஆர்டிக்கல் என்னது 15/2. இப்போ என்ன கேட்டிருக்கு, இப்போ வந்து நம்ம எழுதியாச்சா, சிபி ஆஃப் ஒன் ஆர்டிக்கல் 25/3, எஸ்பி ஆஃப் ஒன் ஆர்டிக்கல் 25/3, சிபி ஆஃப் ஒன் ஆர்டிக்கல் 15/2. இப்போ என்ன கேட்டு ஃபைண்ட் த கெயின் பர்சன்டேஜ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கெயின் தான் கண்டுபிடிக்கும். ஆனால் இங்கே கெயின் பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கெயின் கண்டுபிடிச்சப்பறம் அதுக்கப்புறம் கெயின் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து கெயின்னா ப்ராஃபிட்டு தான். கெயின் வந்து ப்ராஃபிட்டு தான். கெயின் வந்து ப்ராஃபிட். இப்போ வந்து கெயினுக்கு ஃபார்முலா சொல்லுங்கள். ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா எஸ்பி மைனஸ் சிபி. இப்போ வந்து ஃபார்முலா தான் நம்மளுக்கு எப்போவுமேனா முக்கியம். அதான் எஸ்பி மைனஸ் சிபி. இப்போ வந்து இதுதான் ஃபார்முலா. இப்போது வந்து எஸ்பிக்கு நேரம் என்ன இருக்குது, 25/3. அந்த 25/3 அதுக்கப்புறம் என்ன இருக்குது, மைனஸ் தான் இருக்குது, மைனஸ் போட்டுருங்க. சிபி என்ன இருக்குது, 15/2. இனி என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இனி வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த 25 இப்படி 3யும் 15 அப்படி 25 × 2 25 × 2 சும்மா தான் இப்படி போட்டிருக்கேன். 25/2 1 5 5 2 5 10 1 5 5 2 5 10 1 2 2 2 4 1 5 50 மைனஸ் என்ன இருக்குது, மைனஸ் இருக்கலாம். 15 3 எத்தனை, 5 3 15 1 3 45. அடுத்தது என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? அடுத்தது வந்து 3 × 2 இது ரெண்டாம். ஃபஸ்ட்டு வந்து இது அதுக்கப்புறம் இது வந்து 2 3 2 6. இப்போ வந்து அதுக்கப்புறம் 50 - 45 இருக்குல்ல. இப்போ வந்து 50 - 45 என்ன பண்ணணும், மைனஸ் இருக்குல்ல, அப்போ வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணுறதுக்கு பண்ணலாமா, 50யும் 45யும் பண்ணலாமா, 5 1 4 10 5 9 8 7 6 5ன்னு கிடச்சிருக்கு. இன்னும் ஆன்சர் 5/6. 5/6 என்ன முடியலை, என்ன இருக்குது. இப்போ வந்து 5/6 என்ன முடியலை. இது 5/6 எஜுக்கொள்ளுது. நம்ம போய் எஜை கண்டுபிடிச்சிருக்கோம், கெயின் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கெயின் பர்சன்டேஜில் இப்போ வந்து கெயின் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கெயின் வந்து கரெக்டாக நம்மளுக்கு 5/6 கிடச்சிட்டு. இப்போ தான் கெயின் பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும். கெயின்னா என்ன சொல்லி தந்த, ப்ராஃபிட். இப்போ வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து கெயின் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு எத்தனை, கெயின் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா என்னது, கெயின் பை சிபி இன்ட்டு 100 into 100 ஈக்குவல் டு கெயின் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கெயின் கண்டுபிடிச்ச என்னது, இப்போது கெயினுக்கு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எத்தனை, 5/6. 5/6 கண்டுபிடிச்சிருக்குமா, என்ன இருக்குது, கெயினுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து சிபிக்கு வேல்யூ என்னது, என்ன இருக்குது, 15/2. அதை நம்ம இப்படி போட்டுட்டு என்ன, எத்தனை, 15/2.
15/2 into 100 into 100. அடுத்தது ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்ம வந்து இது வந்து கெயினுக்கு வேல்யூ எழுதுனது நியூமரேட்டர், இது வந்து டினாமினேட்டர். இப்போ வந்து நான் வந்து ஒரு இப்படி என்கிட்ட வந்து இடம் இல்லை, அதனால நான் ஒரு கோடு போட்டிருக்கேன். இப்போ வந்து இது பண்ணியாச்சு, கெயினுக்கு வேல்யூ எழுதியாச்சு, சிபிக்கு வேல்யூ எழுதியாச்சு, அதுக்கப்புறம் இன்ட்டு 100. இப்போ வந்து என்ன செய்யணும், இப்போ வந்து 5/6 அப்படியே எழுதிக்கோங்க. நியூமரேட்டர் இருக்குல்ல 5/6, அதை அப்படியே எழுதிக்கோங்க 5/6. அதுக்கப்புறம் இல்லை பை இருக்குல்ல, பைக்கு என்ன பண்ணணும், இன்ட்டு போடணும். இன்ட்டு போடலாமா, பைக்கு பதிலாக இன்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே 15/2 இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணோம் 2/15 ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். 2/15 இன்ட்டு 100. இனி நம்ம என்ன செய்யணும், இனி நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு இனி எப்படி 1 5 5, 3 5 are 15, 1 2 is 2, 2 2 are 4, 3 2 are 6. இது 100 இருக்குது, இன்னும் இருக்குது 100 இருக்கா. இப்போ வந்து 100/3 3s எத்தனை 9, 3 3s 9. இப்போ வந்து போட்டாச்சு. அப்போ வந்து 100/9. இப்போ வந்து நம்ம காது போட்டு போடணும். 100/9, 1 9 is 9, 2 9s are 18, 9 is 9, 1 9 is 9 போடணும். 0 10 10 9 9 8 7 6 5 4 3 2 1 1 அப்படியே 10 போட்டுருங்க. அப்படியே மேலே 1 9 is 9, 0 10 1 தான் வரும் ஆன்சர். இது வந்து 11 1/9%. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், கெயினை கண்டுபிடிச்சிருக்கோம். கெயின் அல்ல, கெயின் பர்சன்டேஜை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆன்சர் எழுதலாம். கெயின் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 11 1/9. உங்களுக்கு வந்து நம்ம இங்கே எப்படி போட்டு டிவைட் பண்ணியிருக்கோம்ல, உங்களுக்கு வந்து இது எப்படி எழுதிருக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். 11 1/9. அதனால நம்ம இப்போ வந்து எள்ளு வந்து இப்படி தான் போடுவோம் எள்ளு. அப்போது அதுக்கு மாற்றி வந்து எள்ளு இப்படி இதுதான் எள்ளு நம்ம இப்படி தான் போடுவோம், அதுக்கு மாற்றி எள்ளு இப்படி. அதனால இது இப்படி போட்டுட்டு இப்படி அப்படி நீங்கள் மனசில் நீங்கள் நினச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம 6th சம்முக்கு வந்துட்டோம். பை செல்லிங் அ ஸ்பீக்கர் ஃபார் ₹768 a man loses 20% in order to gain 20%. How much should he sell the speaker? இதில் வந்து என்ன கேட்டிருக்கான், பை செல்லிங் அ ஸ்பீக்கர் ஃபார், அவன் வந்து ஒரு ஸ்பீக்கரை 768க்கு விற்கிறான். ஆனால் வந்து அவனுக்கு வந்து 20% லூஸ் ஆயிட்டு. இன் ஆர்டர் டு கெயின் 20%, how much should he sell the speaker? அவன் வந்து எத்தனை ரூபாய்க்கு இந்த ஸ்பீக்கரை விற்றுருப்பான். என்னோட சொல்கிறேன், 768க்கு அவன் வந்து வாங்குகிறான் ஒரு ஸ்பீக்கர். அதில் அந்த ஸ்பீக்கரில் 20% அவனுக்கு வந்து லாஸ் ஆயிட்டு. இன் ஆர்டர் டு கெயின் 20%, அவன் வந்து இந்த ஸ்பீக்கருக்கு எத்தனை அவன் வந்து செலவு பண்ணான். ஹவு மச் ஷுட் ஹீ செல் த ஸ்பீக்கர்? இந்த ஸ்பீக்கரை எத்தனை ரூபாய்க்கு விற்றான் தான் இது. இப்போ வந்து நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு இந்த வந்து நான் வந்து செகண்ட் கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட சொன்னால அதே மாரி தான் எழுதுறேன். பை செல்லிங்னா எஸ்பி, அமேண்ட் லூசஸ்னா லாஸ். இப்போ வந்து எஸ்பி இஸ் ஈக்குவல் டு எத்தனை, எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 768.
rupees 768. லாஸ் எத்தனை அவனுக்கு 20% லாஸ் ஆயிட்டு. அதுதான் எல்லாருக்கு 20% அவனுக்கு லாஸ் ஆயிட்டு. இப்போ வந்து நம்ம சிபி கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே சிபி கண்டுபிடிக்க சொல்லலாம். ஆனால் நம்ம சிபி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் கெயினை கண்டுபிடிக்கணும். கெயின் கண்டுபிடிச்சிடுவா அதுக்கப்புறம் அதுக்கு ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் தான் ஆன்சர் முடியும். அது ஃபுல்லாக இப்போ வந்து நம்ம சிபி நான் ஃபஸ்ட்டில் சொன்னேன் இந்த கொஸ்டினோடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின் சிபி தான் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் சிபி கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து நான் என்ன யூஸ் பண்ண சொன்னேன் அதுக்கு ஃபார்முலாவை யூஸ் பண்ண சொன்னேன். நமக்கு வந்து இது எத்தனைன்னு தெரியாது. நம்ம வந்து இதுதான் கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சிபி இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து அதுக்கு எழுதலாம் 500 மைனஸ் லாஸ் இன்டு எஸ்பி. இப்போ வந்து எழுதலாம் 100 என்ன பண்ணோம் 100 வந்து அப்படியே போட்டுருணும். 100 by 100 லாஸ் எத்தனை 20 இது இன்ட்டு எஸ்பி எத்தனை 768. அதுக்கப்புறம் நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். 100 எத்தனை இங்கே செய்து பார்க்கலாம். 120 0 10 2 9 8 80 into 768. இப்போ வந்து கேன்சல் பண்ணலாம். 10 8 எத்தனை 2 டேபிளுக்கு போகும். 1 2 2 2 4 3 2 6 4 2 8 2 2 2 4 3 2 6 7 5 2 10. அப்போ வந்து இதுக்கு வந்து 4 டேபிளுக்கு கொடுக்கலாம். 4 is 4 2 4 4 டேபிளுக்கா 4 டேபிளுக்கும் கொடுக்கலாம் 2 டேபிளுக்கும் கொடுக்கலாம். அப்போ வந்து 1 4 is 4 4 எத்தனை 4 5 6 7 அப்போ 336 இல்லை 36. 1 4 is 4 2 4 8 3 4 4 4 4 16 5 4 20 6 4 24 7 4 28 8 4 32 9 4 36 9 4 36 1 4 4 2 4 8. அப்போ வந்து 192 into 5 இருக்குது. அப்போ வந்து 192 into 5. இப்போ வந்து 192 into 5 வந்து நம்ம வந்து இன்ட்டு பண்ணிடலாம். 1 5 is 5 2 5 are 10 9 5 are 9 is 9 2 9 are 18 3 9 are 27 4 9 are 36 5 9 are 45. 9 5 are 45 41 46 ஆன்சர் 960 கிடச்சிருக்கு சிபி. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து நவ் போட்டுக்கலாம். நவ் சிபி இஸ் ஈக்குவல் டு எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம் 960. கெயின் எத்தனை கெயின் வந்து 20%. கெயின் வந்து எதுக்கு 20% இன்னும் இருக்குது. இந்த கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க 20% தான் போட்டிருக்கோம். இனி வந்து எஸ்பி கண்டுபிடிக்கணும். எஸ்பி ஆனால் நம்மளுக்கு தெரியாது. எஸ்பி வந்து போடலை. இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து குழப்பிடக்கூடாது. இல்லை வந்து அடுத்தது கொஸ்டின் பாருங்கள். இது ஃபுல்லாக ஒன்று அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்கு. இன் ஆர்டர் டு கெயின் கேட்டிருக்கு. அப்போ நான் அடுத்த கொஸ்டினுக்கு செல்லிங் ப்ரைஸ் கேட்கல. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்கு. பை செல்லிங் அ ஸ்பீக்கர் ஃபார் இது கேட்டிருக்கு மேன் லூசர் ஸ்விங்கிங். அது நம்ம வந்து சிபி கண்டுபிடிச்சிட்டு நம்ம சிபியோட எழுதிட்டோம். அதுக்கப்புறம் இதில் வந்து செல்லிங் ப்ரைஸ் கேட்கலாம். ஆனால் நம்ம தான் கண்டுபிடிச்சி எழுதணும். அதுக்கு பதிலாக நம்ம சிபி கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம அதை வச்சு செய்யலாம். இப்போ வந்து சிபி எல்லாத்தையும் எஸ்பி கண்டுபிடிக்கல. அப்போ வந்து எஸ்பி கண்டுபிடிக்கல. இப்போ என்ன செய்யணும் ஃபார்முலா. எஸ்பி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து நல்லா தெரியணும். 100 ப்ளஸ் கெயின்னா என்னது கெயின்னா வந்து ப்ராஃபிட்டு. அதுதான் கெயின் 100 போட்டு இன்ட்டு சிபி வந்து 100 அப்படியே போட்டுக்கோங்க. 100 ப்ளஸ் கெயின் பர்சன்டேஜ் எத்தனை 20% போட்டாலும் ஒன்றில் அப்படி 100 போட்டுருங்க.
100 போட்டாச்சா? இப்போ வந்து 100 போட்டாச்சு. 100 இப்போ இன்ட்டு சிபி எத்தனை சொன்னேன்? சிபி எத்தனை? 960. இப்போ வந்து ப்ளஸ் பண்ணலாம். 120 எத்தனை? 120 120 by 100 into 960. இப்போ வந்து இன்ட்டு பண்ணலாம். இது ஒன்று. இப்போ வந்து 96 இன்ட்டு 12 இருக்குது. 96 12 மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். கேர்ஃபுல்லாக மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். 166 2 6 12 9 2 9 8 into 1 போட்டாச்சு. 6 9 11 2. இப்போ வந்து ஆன்சர் வந்து என்ன கிடச்சிருக்கு? எஸ்பி இஸ் ஈக்குவல் டு ₹1152. இப்போ வந்து நம்ம வந்து செல்லிங் ப்ரைஸ் எஸ்பி எழுதட்டாலும் ஒன்றேல. ஆனால் வந்து எஸ்பி எழுதட்டாலும் ஒன்றேல, உங்கள் இஷ்டம். ஆனால் வந்து இந்த சிம்பிள் கண்டிப்பாக போடணும். இதுதான் இதுக்காகிடுச்சு. அதுக்கப்புறம் 10th சம் பார்க்கலாம். 10th சம் வந்து என்ன கேட்டிருக்கு? இஃப் அ மேட்ரஸ் இஸ் மார்க்ட் ஃபார் மார்க்ட்னா எம்பி மார்க் ப்ரைஸ் marked for 7,500 and is valuable at 2 successive discounts. இதுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை? 10% டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 10%, 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த அமௌண்ட் டு பி பெய்ட் பை த கஸ்டமர். ஃபைண்ட் த அமௌண்ட் பாருங்கள், நல்லா பாருங்கள். ஃபைண்ட் த அமௌண்ட் டு பி பெய்ட் பை, அந்த கஸ்டமர் வந்து எத்தனை அமௌண்ட் கெட்டியிருக்காங்க. எத்தனை அமௌண்ட் நம்மளுக்கு வந்து எத்தனை அமௌண்ட்னு தெரியாது. நம்ம தான் கண்டுபிடிக்கணும். மார்க்ட் ப்ரைஸுக்கு ஃபார்முலா வந்து இன்ட்டு மார்க் ப்ரைஸ் இன்ட்டு 1 minus D1/100. அதுக்கப்புறம் இப்படி போட்டுட்டு 1 minus D2/100. இதுதான் மார்க் ப்ரைஸோடைய ஃபார்முலா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? மார்க்டு ப்ரைஸுக்கு விலை எத்தனை நம்ம பார்த்தோம்னா, மார்க்டு ப்ரைஸுக்கு விலை வந்து 7. மார்க்டு ப்ரைஸுக்கு விலை வந்து 7,500. 7,500 இன்ட்டு 1 வந்து அப்படியே போட்டுருங்க. மைனஸ் அப்படி D1னா டிஸ்கவுண்ட் 1. இப்போ வந்து இங்கே எழுதி தரேன். டிஸ்கவுண்ட் 1னா 10% அண்ட் டிஸ்கவுண்ட் 2னா 20%. அங்கே புக்கில் இருக்குது, அதுமாரி தான் எழுதும். இப்போ வந்து டிஸ்கவுண்ட் 1 எத்தனை? 10/100 போட்டுட்டு 1 மைனஸ் டிஸ்கவுண்ட் 2னா 20/100. இப்போ வந்து எழுதியாச்சு. இனி வந்து அடுத்தது என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? வந்து நம்ம ஏற்கனவே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடலாம். அது எழுதிட்டோம். எழுதலாம். 100 1 into 100 100. அடுத்து மைனஸ் போட்டுட்டு 1 into 10 10. அதுக்கப்புறம் இது அப்படி தான். 1 into 100 100 மைனஸ் 1 into 20 20. இப்போ வந்து அதை அப்படியே போட்டுட்டு இன்ட்டு போட்டு 100 minus 10 எத்தனை? 100 minus 10 0 10 1 9 90 into 120 எத்தனை? 10 into 9 80. இப்போ வந்து 0வா வெட்டிடலாம்னா, இப்போ வந்து இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 இங்கே டோட்டலாக
75 into 9 into 8 இது மூணும் இன்ட்டு பண்ணோம். இன்ட்டு பண்ணால் 5400. இப்போ இதுதான் ஆன்சர். இப்போ வந்து நான் அந்த என்னோட ஃபஸ்ட் வந்து சொல்லி கொடுக்க போகிறேன். எம்பியோடைய ஃபார்முலா ஆயிடுச்சு. எம்பிக்கு வேல்யூ 7500. இப்போ 1 போட்டாச்சு. D1 எத்தனை 10, D2 எத்தனை 20 அப்படி போட்டாச்சு. இனி அடுத்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 100 into 1 100 அதான் 10 into 1 10. அதேமாரி இதுவும் மைனஸ் பண்ணலாம். 7000 அப்படியே போட்டுட்டு மைனஸ் பண்ணலாமா. 90 இதுக்கும் 80. அப்போ இது 10 இதுக்கும் 1 இதுக்கும் 75 into 9 into 8 அப்படி போட்டு இதுக்கு ஆன்சர் தான் இது. இப்போ வந்து எனக்கு இப்போ வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ இதை நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் கரெக்ட் ஆன்சராக கிடைக்கும். சரியா?